தட்சிணபானு முதலமைச்சர் விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று பார்வையிடுவதாக அறிவிக்கப்பட்டதை ஒட்டி முதலில் அவர் மரக்காணம் பகுதியில் அந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்டு வருகிறார். அவரோடு அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். அந்த பகுதிகளில் டிரான்ஸ்பார்மர் சரிந்த சூழ்நிலையும் மற்றும் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய நிலையும் ஓடைகளில் உடைப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் முதலமைச்சர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். மரக்காணம் பகுதியில் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழை வெள்ள நீர் புகுந்துள்ள சூழ்நிலையில் அந்த மக்களிடம் பாதிப்புகள் தொடர்பாகவும் அவர் கேட்டறியக்கூடிய அந்த காட்சியையும் தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் தான் இந்த செஞ்சல் புயலால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. புதுச்சேரியை விட விழுப்புரத்தில் அதிக மழைப்பொழிவு 51 சென்டிமீட்டர் வரை அங்கு மழைப்பொழிவு இருந்ததால் அந்த மாவட்டமே மழை வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. இன்றுதான் அந்த மழை சிறிதளவு குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் வெள்ள நீர் வடிய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு விழுப்புரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் நேரடியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பகுதியானது மரக்காணம் பகுதியில் உள்ள அந்த பாதிக்கப்பட்ட பகுதி. அங்குள்ள மக்கள் மற்றும் அங்கு நீரோடைகளில் ஏற்பட்டுள்ள உடைப்பு ஆகியவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டிருக்கிறார். அந்த பகுதியில் தற்போது அங்கு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக அங்கு முறிந்த மரங்கள் மற்றும் அந்த டிரான்ஸ்பார்மர்கள் முறிந்தது ஆகியவற்றை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள மற்ற மீட்பு படை நிவாரணப் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் ஆகியோர் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு மின் கம்பங்கள் சரிந்த நிலையிலும் டிரான்ஸ்பார்மர்கள் சரிந்த நிலையிலும் இருக்கக்கூடிய நிலையில் அதனை சீரமைக்கும் பணியில் மின்வாரிய பணியாளர்கள் நவீன இயந்திரங்களுடன் அந்த கிரேன் மற்றும் ஜேசிபி இயந்திரங்களுடன் அந்த சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த இடத்தில் முதலமைச்சரின் வாகனம் நிறுத்தப்பட்டு அந்த மின்வாரிய ஊழியர்களிடம் எந்த அளவுக்கு இந்த பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டிருக்கிறது மற்றும் மழை வெள்ள நீர் சூழ்ந்திருப்பதால் குடியிருப்புகளில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இப்போது அந்த வட்டார அந்த பகுதி அதிகாரிகளிடம் வட்டாட்சியர் மற்றும் அந்த பகுதி மக்கள் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் அவர்கள் குறைகளை கேட்டறிந்து வருகிறார். என்னென்ன பாதிப்புகள் எந்தெந்த பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது என்பதை அந்த பெண் அதிகாரி முதலமைச்சரிடம் விலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடங்களில் சீரமைப்பு பணிகள் என்னென்ன நடைபெற்று வருகிறது, எங்கெங்கு மேலும் அதிக அளவில் உடனடியாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அந்த அதிகாரி முதலமைச்சரிடம் விலக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியையும் மேலும் என்னென்ன உதவிகள் தேவை மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அங்குள்ள மக்களிடம் அவர் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி மக்கள் அந்த மழை வெள்ளத்தால் கடந்த 2 நாட்களாக எத்தகைய பாதிப்புகளை அவர்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள் என்றும் மரங்கள் முறிந்து கிடப்பது மற்றும் மின் கம்பங்கள் அங்கு பாதிப்பு ஏற்பட்டு மின் தடை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் மக்கள் வெளியேற முடியாமல் ஆங்காங்கே இந்த காட்டாற்று ஓடைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் திருச்சி மற்றும் சென்னை இடையேயான போக்குவரத்து விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த மழையால் அந்த சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் பல இடங்களில் போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. இதனால் பயணிகள் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் பயணிகளே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் மரக்காணம் வழியாக அந்த ஈசிஆர் சாலையில் வழியாக செல்லும் பயணிகளுக்கும் அங்கு போக்குவரத்து மாற்றப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் அந்த தரைப்பாலங்கள் மற்றும் உடைப்பெடுத்த ஓடைகள் சேதமடைந்த சாலைகள் ஆகியவற்றை சீரமைக்கும் பணிகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த மதுராந்தகம் அருகே உள்ள அந்த கடம்பாக்கம் மரக்காணத்திற்கு சற்று முன்பு மதுராந்தகம் அருகே உள்ள கடம்பாக்கம் என்ற இடத்தில் முதலமைச்சர் அந்த பகுதி மக்களிடம் அந்த குறைகளை கேட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரோடு அமைச்சர் தாமு அன்பரசன் மற்றும் உயர் அதிகாரிகள் உடன் இருக்கிறார்கள். பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளும் அவரிடம் அந்த முதலமைச்சரோடு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மின் கம்பங்கள், காட்டாற்று ஓடைகள், சாலைகள் மற்றும் குடியிருப்புகள் ஆகியவற்றில் சீரமைப்பு பணிகள் எந்த அளவில் நடைபெற்று வருகின்றன, அடுத்தடுத்து என்னென்ன பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மழை வெள்ளத்தால் கடுமையான பாதிப்புக்குள்ளாகியுள்ள மாவட்டங்களில் விழுப்புரம் மாவட்டம் தான் மிகுந்த அதிக அளவில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. புயல் கரையை கடந்தது புதுவை அருகே என்றாலும் அந்த மழை நின்று பெய்தது விழுப்புரம் மாவட்டத்தில் தான். அதற்கு அதை ஒட்டியுள்ள புதுச்சேரியிலும் கனமழையின் பாதிப்பு அதிகமாக இருந்த போதிலும் அதிகமான கிராமங்கள் நிறைந்த தமிழகத்திலேயே அதிக கிராம ஊராட்சிகளை உடைய விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மழை
50 சென்டிமீட்டர் அளவுக்கும் யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு பெருமழை பெய்ததன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய நெடுஞ்சாலையும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் நேற்று அமைச்சர்கள் அங்கு பார்வையிட்ட சூழ்நிலையில் இன்று முதலமைச்சர் நேரில் சென்று பார்வையிடும் என்று குளத்தூரில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று அவர் காலையிலேயே விழுப்புரம் நோக்கி சென்றார். அதற்கு முன்பதாக அவர் மரக்காணத்தை ஒட்டியுள்ள அந்த மதுராந்தகம் அருகே உள்ள கடப்பாக்கம் என்ற இடத்தில் சேதமடைந்த பகுதியை அவர் பார்வையிட்டு அங்கு நடைபெற்று வரும் பணிகளையும் அவர் இப்போது அங்குள்ள மக்கள் அதிகாரிகளிடம் அந்த குறைகளை கேட்டறியக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்ததாலும் நேற்று புயல் கரையை கடந்த நேற்று முன்தினம் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த மழையானது நின்று பெய்ததால் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்திற்கும் அதிகமாக கடுமையான மழைப்பொழிவால் அங்கு 50 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு பல்வேறு இடங்களில் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டமே மழை வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. இதனால் பல இடங்களில் போக்குவரத்து துண்டிப்பு, குடியிருப்புகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது மற்றும் பல்வேறு ஆறுகளில் அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த சூழ்நிலை. தென்பெண்ணை ஆறில் இருந்து அந்த பகுதியில் உள்ள பல்வேறு ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு, சாத்தனூர் அணையில் அதிக தண்ணீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் உள்ள சிறிய ஆறுகள், ஓடைகள் ஆகியவற்றிலும் தரைப்பாலங்கள் அனைத்தும் துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதிகமான தரைப்பாலங்கள் உள்ள மாவட்டங்களில் ஒன்றான விழுப்புரத்தில் அந்த தண்ணீரால் ஏற்பட்ட பாதிப்புகளும் துண்டிக்கப்பட்ட போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சர் முதல் இடத்தில் இப்பொழுது பார்வையிட்டிருக்கிறார். தொடர்ந்து மரக்காணம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் விழுப்புரத்தின் பல்வேறு இடங்களிலும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். தர்ஷிமா போனோம்.